ஷிட். நான் அந்த எட்ஜுக்கு போயிட்டு யார் கைஸ் அவன்? ஃபயர் இன்ஜின் கம்ப்ளீட்டாக நெருப்பில் இடிஞ்சிட்ருக்கு. ஃபயர் இன்ஜின் வந்து நினச்சிருக்காங்க. ட்ரக்கு அங்கே இருக்குது. ஹாய் guys, வெல்கம் டு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்து அதில் ஒரு கமெண்ட் இருந்துச்சுங்க. அந்த கமெண்ட் என்னென்னா, வால்வோவுடைய ட்ரக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஆமாம் நம்ம ஸ்கேனியா ஓட்டியிருக்கோம் அண்ட் பென்ஸ் ஓட்டியிருக்கோம், வால்வோ வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணலையே, சரி அப்போ வால்வோ ட்ரக்ஸை ஓட்டுவோம் அப்படின்ட்டு தான் நான் இந்த எபிசோடில் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா குயிக் ஜாப் போயிட்டு நம்ம வால்வோ ட்ரக்ஸை வந்து ஓட்டலாம். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற குயிக் ஜாப்ஸு. நான் இதில் வந்து வால்வோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வால்வோவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று வந்து இந்த மாதிரியான லாங் ஜேர்னி, பட் நமக்கு இந்த மாதிரி ஆக்சுவலி கொஞ்சம் வேண்டாம். இந்த ட்ரக் பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸும் சேம் வைஸ் இருக்கணும், அதே சமயம் வந்து நமக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்ப்போம். ஒரே நிமிஷம். இதெல்லாம் தான் ப்ரைஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் பாருங்கள், வெறும் 5000 ரூபா தான். இங்கேருந்து எங்கேயோ போனோம். நான் என்ன பண்ணுறேன், ரூட் லென்த்து கம்மி பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு நமக்கு 18,000. ஸோ ரூட் லென்த் அதிகப்படுத்தி போல இருக்கு. ஓகே, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நமக்கு அந்த ஸோ பழைய ஸ்கேனியா ட்ரக் ஓட்டுவோமா புது ஸ்கேனியா ட்ரக் ஓட்டுவோமானா, எனக்கு தெரிஞ்சு புதுசு ஓட்டுவோம். இந்த ஏரோ கேப் ஓட்டுவோம், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழசை விட. ஸோ நான் யூஸ்வலி வைக்கிற மாதிரி ப்ரைஸ் பர் டிஸ்டன்ஸ் வச்சுருந்தேன், ஏன்னா அதுதான் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இருங்க கைஸ், நான் தான் தப்பாக வச்சுருக்கேன். ப்ரைஸ் பர் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஆகும்போது 32 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல் ஜேர்னி. அஃப்கோர்ஸ் நம்ம இவ்வளோ ட்ராவல் ஜேர்னி பண்ண வேண்டாம், கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கிட்ட ரூட்டு பார்க்கலாம். நமக்கு 12,000 ரூபா தராங்க. இது எங்கேருந்து இங்கே ஓகே, இது பாருங்கள் கைஸ் 8,000. அதனால தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் இந்த ரூட் ஓட்டினதே இல்லை. ஸோ நம்ம இந்த வண்டி எடுத்துப்போம், இது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஜாப்பை எடுத்துப்போம். ஸோ நம்ம டவுலூஸ்லேருந்து பெயோனே அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து போகிறோம். ஆஸ்பால்ட் மில்லர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். என்னது இது? ஓகே, இது வந்து இந்த ஏதோ ஒரு மிஷினரி கேஸ், ஹெவி மிஷினரி, அதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வால்வோவுடைய புது ஏரோ ட்ரக்கு கிட்டத்தட்ட 3 ஆக்சல் டயரு எனக்கு தெரிஞ்சு திரும்புது பார்த்தீங்களா, 2 வீலும் திரும்பும். செம்ம ட்ரக்கு கேஸ் இது. ஸோ முதல்ல உள்ளே போயிட்டு கொஞ்சம் நான் அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி போனால் கரெக்டாக இருக்கும். அண்டு இதையுமே கொஞ்சம் பின்னாடி போயிட்டுக்கலாம். ஓகே, இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பேனு இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. டில்ட்டு கொஞ்சம் மேலே. அண்ட் சீட்டிங் பொசிஷனாக கொஞ்சம் மேலே ஏற்றி உட்காந்துக்கிறேன், ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. டில்ட்டு கொஞ்சம் டவுன் ஆனால் இது உங்களுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம செட்டப் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டார்டிங் சவுண்ட் நீங்கள் கேட்கலாம், ஒரு மாதிரி லாரியோட சவுண்டு மாதிரியே இருக்காது, ஆனால் ஆரன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம கிளம்புறது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ டைம் எங்கே இருக்குன்னு தெரில, 6 மணி, சண்டே 6 மணி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கியர் நான் போட்டேன். வண்டி பாருங்கள் கைஸ், நம்ம இழுத்துட்டு போகிறது சரியான வெயிட்டுன்றதுனால
அந்த சஸ்பென்ஷனுடைய அந்த ரவுனஸ் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஸ்லோ பண்ணிவிடுவோம். ஸோ ஆக்சுவலி எத்தனை டன் இது, ஒரு நிமிஷம் இங்கே காட்டும் நமக்கு டன்னு. ஸோ ஆக்சுவலி 44 டன்னு. ஸோ இதை முடித்தா நமக்கு 8000 ரூபா கிட்ட கிடைக்கும். ஓகே, இந்த பக்கம் நான் பார்க்க மறந்துட்டேன். ஸோ நம்ம ஓகே, இந்த பக்கம் எதுவும் வரல, இந்த பக்கம் எதுவும் வரல. இடிக்குதான் பார்த்து தான் திரும்பணும், இடிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இடிக்கல. ஆக்சுவலி வால்வோவில் கியர் டக்கு 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 டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பெரிய லாங் கேப் கைஸ், நீங்கள் பார்க்கலாம், பயங்கர லாங்கு. ஆப்வியஸ்லி சிக்னல் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக கிராஸ் ஆகும் போது இது வந்து எல்லோ சொல்லலை தோணுச்சு. ஸோ நம்ம வால்வோடைய இன்டீரியர் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சீட்டு. அண்ட் நமக்கு இந்த பக்கம் டாப் பங்கும் இருக்குது, கீழே இன்னொரு பங்கும் இருக்குது, மேலே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மி தான், பட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஒயிட் கலர் டேஷ்போர்ட் பார்க்க ரொம்பவே மாடர்னாக இருக்கும். எஸ், நாங்கள் சேஞ்ச் பண்ணுற பாருங்க. ஓகே, அதுக்குள்ளே நம்ம கிரீன் லைட் போட்டாங்க. நான் அந்த எட்ஜுக்கு போயிட்டு யார் கைஸ் அவன்? நம்ம ட்ரக்கு வந்துன்னு இருக்குது. இந்த எட்ஜுக்கு போயிட்டு தான் நம்ம டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய ட்ரெய்லரை வந்து இந்த மாதிரி ஊரில், சின்ன ஊரில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா கார்னர்லாம் இடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போகணும். சைடில் யாரும் பெருசாக இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ரோடை வந்து நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். அண்ட் வால்வோவுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், வால்வோவுடைய அந்த ஹவுலிங் பவர் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணோன்னா வண்டி பார்க்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இந்த கேமில் வந்து ஸ்கேனியா ஓட்டுறேன். முன்னாடி ஒரு ட்ரக் வச்சுருந்தேன், அது பேர் மறந்துட்டேன். பட் வால்வோ தான் ஐடியா. பட் வால்வோ வாங்குறதுக்கு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பணமும் லெவலோ தேவைப்பட்டதுனால நம்ம அதை வாங்காமல் இருந்தோம். பட் ஆப்வியஸ்லி இந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறம் ஓகே, நான் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கிறேன், இன்ஜின் பிரேக்கும் போடுறேன் ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம பக்கத்து ரூட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் எந்த பக்கம் திரும்பணும்? ஓகே, நான் இந்த சைடு இன்னும் போகணுமா? ஓகே, ரூட்டை மாற்றி போயிருப்பேன் கைஸ், நல்ல வேலை. இங்கே ஒரு சாட்னாவும் இருக்குது நமக்கு, நம்ம டேஷ்போர்ட்லேயே. ஸோ நமக்கு இப்போ இந்த வண்டியுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. பார்ப்போம் இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஆக்சுவலி இதில் கியர் சைடில் ஒரு வண்டி இருக்குது, நான் கொஞ்சம் அதுக்கு வழி விட்டுறேன். வண்டி கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்பீடு ஏறுற மாதிரி இருக்குது. ஆஃப்கோர்ஸ் 44 டன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு கிரேடியண்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம், அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ட்ரக் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கேனியாவா இல்லை வால்வோவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகிற ஸ்பீடை பார்த்து பின்னாடி இருக்க ஒருத்தனே வந்து ஏறி வரான். என்ன பண்ணுறது கைஸ், அது ட்ரக்கே நம்ம போகிற ஸ்பீடை பார்த்து ஏறுது. பட் நம்ம நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 90 மைல்ஸு. அண்ட் அதுதான் நமக்கு இங்கே ஸ்பீட் லிமிட்டும் கூட.
90 miles straight road guys. அண்ட் இந்த 12th கியர் தான் டாப்பு. 110 வரைக்கும் போகலாமா? பாருங்கள் கைஸ், நம்ம ட்ரக்கு சும்மா பார்க்க செம்மையாக இருக்குது. இன்ஜின் பிரேக் தான் போடுறேன். இந்த மேடில் அதுவே ஸ்பீடு குறைஞ்சிரும். எஸ், அதுவாக ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி க்ளோஸில் எனக்கு ட்ரக்கை ஓட்டிகிட்டு போகிறதே பிடிக்காது. லைக் அந்த ட்ரக்கோடைய ட்ரெய்லர் நம்மளுடைய வியூ கம்ப்ளீட்டாக மறைச்சிரும். ஸோ இது ஒரு லாங் ஜேர்னியாக இருக்க போகிறதில்ல, ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஒரு ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் நானுமே இன்டென்ட் பண்ணேன். ஸோ நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம ட்ரக். ஒரு ஈவினிங் சன்செட் ரைடு. ஸோ நம்ம இந்த வண்டி ஓவர்டேக் பண்ண பார்ப்போம் இஃப் பாசிபிள். நான் ஃபுல் ஆஸ்கலேட்டர் தான் கொடுத்துட்ருக்கேன். வண்டி ரொம்ப பொறுமையாக தான் ஸ்பீடு ஏறுது. ஃபுல்லாகவே கிரேடியண்ட்டாக இருக்குது. ஓகே, இருங்க கைஸ், நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அண்டு இருங்க, அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த வால்வோ அந்த சன்ரைஸ் கூட பார்க்க வேறு லெவலில் இருக்கும். பட் அந்த சன்னோட நமக்கு இல்லை, சான்ஸ் கிடைக்கல. இருங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வருதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நாம் கண்டினியூ பண்ணுவோம். கம்பெனிலுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருச்சு. ஸோ நான் இந்த ரைட் எடுத்துடணும். ஸ்ட்ரைட்டாக நமக்கு நேராக சூரியன் கைஸ். 70 தான் ஸ்பீட் லிமிட்டு. பயங்கரமான ஒரு டேர்னிங் வேறு வருதா. நம்ம சைடில் வேறு ஒரு கார் இருக்குது. நமக்கு அந்த சூரியனோட வெளிச்சத்தில் எல்லாம் மறைஞ்சிருச்சு. பட் நம்ம அதை பார்த்துட்டே போயிட்டு விட்டுறக்கூடாது. லாங் வெஹிக்கிள் வேறு நம்மளுது. ஓகே, இன்ஜின் பிரேக் போட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி லைட்டாக போட்டுக்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சி. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து டோல்கேட்டே நெருங்குறோம். எல்லா ட்ரக்கு மாதிரியும் நானும் இதில் தெரிந்து பாருங்களேன். இப்போ நான் வந்து இது வந்து ஐபீம் போட்டால் எப்படி, லோ பீம் போட்டால் எப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா? வண்டி பார்க்க செம்மையாக இருக்குல்ல கைஸ். நீங்களே பார்க்கலாம் அந்த லைட்டுக்கு, நம்ம வண்டி லைட்டுக்கு. ஓகே, ஸோ இன்னும் நம்ம ஒரு
200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போனோம். ஐ திங்க் நம்ம போய் சேர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 மணி கிட்டத்தட்ட ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸும் ஏதோ சோதனையில் இருக்காங்க. இந்த டாய்லெட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ 11th கியரை போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வானம் அப்படியே இருட்டிக்கிட்டும் இருக்குது. செம்ம சீனரியில் 90 மைல்ஸ் அப்படியே டாப் ஸ்பீடுக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டில் நம்ம போகக்கூடிய டாப் ஸ்பீடு. பட் இந்த வண்டி எவ்வளோ போகும்? 120 அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே இந்த ஊரில் பாருங்க 8 மணி வரைக்கும் ஓகே பிரேக் போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஏன்னா இன்னொரு இப்போ தான் இந்த ரோட்டில் ஸ்பீடே எடுத்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது சும்மா தான் போல இருக்குது. இல்லை காசுலாம் அதுவும் வாங்கலை, அதான் முன்னாடியே வாங்கிட்டாங்களே. இந்த வண்டி ஸ்பீடு எடுக்கிறதுக்குள்ளே பயங்கர டைம் எடுத்து போகுது. நீங்களே பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக நைட்டாக ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஆனதை நீங்களே பார்க்க முடியும். இப்போ கம்ப்ளீட்டாக வெளிச்சமே இல்லை. நம்ம இன்னும் ஒரு 192 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போக வேண்டியிருக்கு. நைட் ரைட் அதுதான் நம்ம கைஸ், நம்ம ட்ரக்கு. மேலே பார்த்தீங்களா ஸ்டார்ஸ் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இருட்டாகட்டும், நம்ம ஏதாவது ஒரு ஹைவேயில் வந்து வண்டியை நிறுத்துவோம். ஸோ கம்ப்ளீட்லி நைட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 6 அடிச்சிருவோம். சைட்லேருந்து யாரா உள்ளே வந்துட போகிறாங்க. இவ்வளோ பெரிய 41 டன்னை எழுதிட்டு வர என்னால் டக்குன்னெலாம் பிரேக் பண்ண முடியாது. சைடில் ஒரு பஸ்ஸை நம்மளை ஓவர்டேக் பண்ண போது போல இருக்குது. பண்ணுங்கள், ஓவர்டேக் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் டார்க்னஸ் கேஸ். லைட்டே இல்லாமல் ஓட்டி போகும். ஆனால் தெரியுது, லைட்டே இல்லைனாலும் ஓட்டலானும் வெளிச்சம் தெரியுது ஓரளவுக்கு. பட் நம்ம ஸ்பீடை பாருங்கள் கேஸ், 107. ஏன்னா நம்ம டவுன் ஹில் இறங்கிட்டுருக்கோம், அதனால் ஸ்பீடு அடித்து தூக்குது. பாருங்கள் 120 கிராஸ் பண்ணிட்டோம். வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடை தாண்டியாச்சு. 130 கேஸ், 32 அப்படி வந்தேன்னு நினைக்கிறேன் வண்டியோட டாப் ஸ்பீடு. ஓகே, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டுவோம்.
இடம் இருக்குது, ஃபாஸ்ட்டாக நம்மளால் போக முடியும்னு நம்ம ஓட்ட வேணாம். ஏன்னா ஒரு கர்வ் வருது. இந்த டர்னிங் தான் பிரச்சனை. ஒரே டைமில் 2 வண்டி டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் அடி வாங்கும். பரவாயில்ல, வீடியோ சமாளிச்சிட்டேன். ஓகே கைஸ், நம்ம இந்த ரூட்டில் வண்டி கொஞ்சம் நான் போடுவோம். இருங்க, அப்படியே பொறுமையாக வண்டி ஸ்பீடை குறைக்கிறேன். கம்ப்ளீட் இருட்டு. இன்ஜின் பிரேக்கு தான் போட்டு வண்டி ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மேப்பில் ரெஸ்டிங் பிளேஸ் எங்கே இருக்குது பார்ப்போம். ரெஸ்டிங் பிளேஸ்னால் எஸ், அங்கே தான் இருக்குது. பட் நம்ம இங்கேயே கொஞ்சம் வண்டியை நிறுத்துவோம். இல்லை ரெஸ்டிங் பிளேஸ் போவோமா? ரெஸ்டிங் பிளேஸே போவோம் கைஸ். அங்கே போயிட்டு அங்கே வண்டியை நிறுத்துவோம். வண்டி ஷேக் பாருங்களேன். நான் ஸ்டேரிங் வளைக்க வண்டியோட கேபே அசையுது, க்ளீனாக தெரியுது. டிராஃபிக்கு என்ன காய்ச்சி, இந்த நைட்லேயும் இவ்வளோ டிராஃபிக்கு. போலீஸ் இருக்காங்க, ஸ்பீடை குறைச்சிருவோம். எஸ், 90 வரைக்கும் போனால் ட்ரக்கை தான் பிடிச்சிருக்காங்க. என்ன கதைன்னு தெரில. ஸோ நம்ம வண்டியை ஓரம் கட்டுவோம். அஃப்கோர்ஸ் பெரிய இடமா இருந்தால் தான் ஓரம் கட்ட முடியும், சின்ன இடத்துல நம்மளால் ஓரம் கட்ட முடியாது. நான் இண்டிகேஷன் போட்டேன், நான் திரும்பிடுவேன்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பெரிய இடம் தான் கைஸ். எஸ், பெரிய இடம் தான். ஸோ நம்ம பெட்ரோல்லாம் போட வேணாம், அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சும்மா வண்டி கொண்டா நிறுத்திட்டு கொண்டா கழித்து இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போவோம். கோஸ் ஆஹா, திரும்பமான்னு தெரில வண்டி. திரும்பிடும் தான் நினைக்கிறேன். எஸ், திரும்பிடுச்சு. ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் வண்டியை போடுவோம். கொஞ்சம் ரெஸ்ட்டு நமக்கும் வண்டிக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஐயையோ, அவனால் திரும்ப முடியாது போல இருக்கு. அவனால் திரும்ப முடியாது போல இருக்கு. நான் இதுக்குள்ளே போட்டுற வண்டியை, அவன் போயிடுவான். மேலே பாருங்கள். ஓ, இங்கேயே லைட் எரியுமா? அது தெரியாது கேஸ் எனக்கு. மேலேயுமே லைட் எரியுது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம போகிறதே வந்து அந்த இடம் தான். இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு இது இருக்குது. அதுக்கப்புறம் தென் ஐ திங்க் நம்ம இந்த இடத்துல போய் இப்படி சுற்றிட்டு இப்படி வர்றதுக்கு நம்ம இதில் போயிட்டு நேராக போயிட்டு இந்த லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு இப்படி வந்துடலாமே. ஸோ எது நமக்கு கிட்ட அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ நமக்கு இன்னும் 13 மணி நேரம் முடிக்க வேண்டியது இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:48. ஸோ இன்டீரியர் பார்ப்போம். ஆக்சுவலி இன்டீரியரில் மேலே பாருங்க, ஸ்டார்ஸ் வந்து இந்த இது மூலிமா தெரியுது. ஆக்சுவலி ரேடியோவில் ரேடியோ எதுவும் இல்லை. ஸோ ஓகே, வண்டியை நம்ம எடுத்துருவோம்.
நமக்கு அந்த ட்ரக்கை வழி விட்டுச்சு. அப்பா லைட் ஆன் பண்ண ஆஃப்னா ஒன்றுமே தெரில. ஸோ இன்னும் ஒரு 58 கிலோமீட்டர் கிட்ட தான் நம்ம போனோம். என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ், ஏதோ ஆக்சிடெண்ட் போல் இருக்குது. ஓகே, ட்ரக்கெல்லாம் பயங்கரமாக லெஃப்ட் எடுக்குது, என்ன கதைன்னு தெரில. ஓகே, இங்கே ரோடே இல்லையோ. என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ், ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஃபயர் இன்ஜின் பா, ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கு. ஃபயர் இன்ஜின் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரக்கு அங்கே இருக்குது. ஐ திங்க் என்ன ட்ரக் இது? வால்வோ தான் கைஸ். ஃபயர் ஆகிட்டுருக்கு போல இருக்குது. ட்ரக்கை மட்டும் தனியாக கழட்டிட்டாங்க, ட்ரெய்லர் ஃபயர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ரேர் இன்சிடெண்ட் ரோட்டில் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி விளையாண்டிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ட்ரக் இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் வந்து ஜாலியாக நம்ம சண்டேஸில் வந்து நமக்கு டைம் போகிறதுக்காக தான் விளையாடுவேன். ஓகே, பயங்கர கும்மு ரிட்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. அப்பா மொதல் வாட்டி வந்து நான் வந்து ஐபீம் போட்டே ஒன்றுமே தெரியாத ரூட்டிங்கை தான் கைஸ் பார்க்குறேன். ஓகே, இதுதான் ட்ரக்கு போகிற வழி. மொதல் வாட்டி க்யூவில் வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம உள்ளே போகிறோம். $58. அப்பா, நம்ம ஊர் டோல்கேட்டோட கொள்ளையாக இருக்குது. $58, $10 $800. அப்போ அது கிட்டத்தட்ட $4000 சம்திங். அந்த நம்ம ஊர் காசுக்கு நம்ம டோலில் கட்டுறோம். இந்த வண்டியும் வரல தான், எவனும் குறுக்க வந்துட போகிறானுங்க. பாருங்க கைஸ், கே போட்டு தான் ஐபீம் போட்டால் தான் ஓரளவுக்கு ரோடே தெரியுது. ஆனால் ரோடு வந்து கம்ப்ளீட்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி கும் இருட்டில் போயிடுது. பாருங்கள், அண்ட் இந்த வண்டியும் ஸ்பீடு ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா 130 வரைக்கும் போனோம் இந்த ரோட்டில். அண்ட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த எக்ஸிட்டில் நம்ம போக வேணாம், நம்ம அடுத்த எக்ஸிட் எடுத்துப்போம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஸ்பீடு இப்போ தான் ஏற்றிருக்கேன். திருப்பி நான் ஸ்பீடை டவுன் பண்ணி டவுனுக்குள்ளே போக விரும்பலை. நான் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படி போய்க்கிறேன். ஸோ நான் நேராக போகிறேன். நேராக போயிட்டு ஒன்று அடுத்த ரைட் எடுக்கிறேன். ஐயோ ஷிட் தப்பு கணக்கை போட்டேன் காய்ஸ். ஏன் இந்த பக்கம் எக்ஸிட் இல்லையா? எனக்கு எக்ஸிட் இல்லையா? இருக்குமே எக்ஸிட், ஏதோ இருக்கே. ஓ ஓகே, அந்த எக்ஸிட் வந்து டேர்ன் ஆகலை. ஓ மை காட், தவறான ரூட்டில் வந்துட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காட்டுது. இது வேலைக்காகாது. ஓகே, இது வேலைக்காகாது, இது வேலைக்கே ஆகாது. ஓகே, தெரியாதனமாக இந்த ரூட்டில் வந்துட்டேன். டிராஃபிக்கும் ஆகிடுச்சு. 3 மணி நேரம்லாம் போய் சுற்ற முடியாது கைஸ். எஸ், இந்த பக்கம் கனெக்டே இல்லை. இந்த பக்கம் யூட்டர்ன் எடுக்க முடியுமா? கோர்ஸ் அங்கேனால எடுக்க முடியாது. ஷிட்.
தேவையில்லாமல் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஏதாவது இடத்துல யூட்டர்ன் எடுக்க முடியுமான்னு நான் பார்க்கணும். இங்கே எடுக்க வாய்ப்பே இல்லை. திருப்பி நான் வண்டியை ரிவர்ஸ் தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் ரிவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து கரெக்டாக இருக்காது. அது இவ்வளோ பெரிய ட்ரக்கை வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு வேறு வழியே இல்லை கைஸ். இந்த கிலோமீட்டரை ஓகே, இது பிரிட்ஜு, அது கீழே மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயாவது எக்ஸிட் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸிட் இல்லைனா இன்னொரு ஒரு 200 கிலோமீட்டர் சுற்ற வேண்டியிருக்குமே. 200 கிலோமீட்டர்லாம் சுற்ற முடியாது கைஸ். இந்த வண்டியை திருப்பவும் முடியாது. மாட்டிக்கிட்டேன். டக்குன்னு முடிய வேண்டிய மிஷினை 200 கிலோமீட்டர் இப்போ சுற்ற போகிறேன். எனக்கு தெரிஞ்சு டேர்ன் பண்ண முடியாது, யூ டர்ன் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரையில். ஆஹா, யூ டர்ன் கலைய விட்டாங்களே. வேறு எங்கன்னா ஒரு சின்ன யூ டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை இந்த ரோட்டில் ஏதாவது எக்ஸிட் ஆகிற இடம் இருக்கா? ஐயோ ஒன்றுமே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹைவே, எங்கேயுமே நம்மளால் எக்ஸிட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஹைவே, எல்லா சைடும் ஹைவே தான். எக்ஸிட்டே ஆக முடியாது. அதனால் 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எக்ஸிட்டே எல்லாமே வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது? ஒழுங்காக அந்த ரூட்லேயே திரும்பி இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்னால் அவுட் எக்ஸிட் ஆக முடியுமான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஆக முடியாது. இவன் நேராக போயிட போகிறான். எனக்கு தெரிஞ்சு ஆக முடியாது. ஆஹா, இது எவ்வளோ செலவாக போகுதுன்னு வேறு தெரில கைஸ். $10. எங்கேயுமே யூட்டர்னுன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்ற மாதிரி யூட்டர்னையே காணோம். இந்த பக்கம் ஒரு கார் இருக்கு. யூட்டர்ன் நோ கைஸ், காலி. நான் சிம்பிளாக முடிய வேண்டிய மிஷினை நானே காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு தவறான டிசைன் எடுக்க போய். இப்போ யூட்டர்னை பார்த்துட்டே நான் போக வேண்டியது தான். திருப்பி ஒன் வேலலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது. சரி, ஒரு சின்ன தவறான டிசிஷன். மிஷினோட லென்த்தையே வந்து பெருசாக்கிடுச்சு. இந்த மிஷினை இப்போ ஓட்டி லாபமே இல்லையே. நானும் சைடில் பார்த்துட்டே வரேன், ஏதாவது ஒரு எக்ஸிட் இருக்குமா அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை. எக்ஸிட் பாருங்கள், ஒன்றுமே இல்லை எக்ஸிட்டு. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்கே என்னாச்சுன்னு தெரியல. திருப்பி ஒரு ஃபயர் ப்ராப்ளம் இங்கே. இந்த வாட்டி என்னது, காரு. ஏதாவது ஒரு யூட்டர்ன் கிடைக்குமான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குதே. சின்ன யூட்டர்ன் கிடச்சா கூட போதும், டக்குன்னு வண்டியை உள்ளே போட்டுருவேன். கிடைக்கல. நம்ம ஊர்லலாம் இருக்கோங்க, இந்த ஊரில் தான் ஒன்றுத்தையும் காணோம். ஆக்சுவலி நான் அந்த பக்கமே ஃப்ரீயாக போகலாமோ அப்படி தான் நினைக்கிறேன். தெரியாதனமாக தான் நான் தான் ஃபீஸ். ஐயோ,
அந்த வழியிலே நேராக போயிருக்கலாம் போல இருக்குது காசே இல்லாமல். இதுலேயும் உள்ளே போனாலும் எப்படி கேஸ் நான் அதில் மாற முடியாது. ஒரே வழி இதுதான். ஆனால் இதுலேருந்தும் நான் அந்த பக்கம் போக முடியாதுல்ல என்னால். யூட்டன் இதுலேயும் என்னால் போட முடியாது. ஏன்னா இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியாது கன்ஃபார்மாக. ஷிட் 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 ஷிட். பாருங்கள், இங்கேருந்து நம்மளால் அந்த பக்கம் போக முடியாது. நான் அந்த டேர்னே எடுத்தனா கூட திருப்பி நான் இதே டேர்னில் தான் ஜாயின் பண்ணுவேன். என்ன பிரச்சனை? உஷாராமானுங்க அந்த பக்கம் போனாங்க போல இருக்கு. இப்போ தான் டிராஃபிக்கு. இன்னும் நான் யூட்டர்ன் போட எவ்வளோ நேரம் போனோம்? ஓகே, அடுத்த எக்ஸிட்டில் யூட்டர்ன். இதை மிஸ் பண்ணேன்னா திருப்பி நான் இந்த சுற்று தான் சுற்றணும் போல இருக்கு. சே, என்ன காய்ஸ் இது இப்படி ஆகி போச்சு. ஏன் ஸ்லோ பண்ணுறானுங்க? ஒரே இந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரே ஒரு கேப் வச்சுருந்தா கூட நான் அதில் பூந்துட்டுருப்பேன். ஒரே டவுட் என்னன்னா, இந்த பக்கம் இருக்குது, போக முடியாது அந்த சைடு. அப்பா, இதுக்கு $50 எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன தான் என்னுடைய சம்பளத்தில் தான் பிடிப்பாங்க. பெருசாக யாரும் வரல. ஐயோ, ஃபியூல் வேறு இல்லையா? எவ்வளோ தூரம் போகும்? இன்னும் 200 கிலோமீட்டர் போகுமே. ஆனால் போட்டு தான் ஆகணும். திருப்பி வரும்போது ஏதாவது இடத்துல நிறுத்தி வண்டியை போடுவோம். ஒரு சின்ன மிஸ்டேக். நம்ம ஊராக இருந்தால் லாரியே வந்து ஒன்வேல ஓட்டு போவாங்க. இந்த இடத்துல ஓட்டே போக முடியல. நீங்கள் பாருங்க, ஒரே ஒரு ராங் எக்ஸிட்டு. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரமாக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் வண்டியை. ஓ ஷிட், என்னாச்சு வண்டி? ஓகே, நான் தான் வண்டி ஆஃப் பண்ணி விட்டேன் தெரியாமல். இந்த எக்ஸிட்டையும் நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதோட எங்கே தான் காலி. அதனால் இந்த எக்ஸிட் நான் எடுத்து தான் ஆகணும். ஆனால் திருப்பி வரும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, இங்கே போட்டுக்கலாம். அதுக்குன்னு இன்னொரு ரூட்டெல்லாம் போக முடியாது என்னால். ஸ்லோ பண்ணுறோம். ஃபைனலி நான் யூ-டர்ன் போட போகிறேன். இந்த வண்டி திரும்பமானு வேறு தெரில. அது வேறு திரும்பாது. இந்த வண்டி இவ்வளோ சின்ன டர்னிங்கில் கண்டிப்பாக திரும்பாது. எவனும் வந்துடாத. ஓகே, இப்போது இப்படி போயிட்டு ஸ்லோ பண்ணி ஃபுல் டர்னு.
திரும்பிடும். இல்லை, திரும்பாது. திருப்பிட்டேன் ஒரு வழியா. 140 கிலோமீட்டர் போன போல இருக்கே. ஃபைனலி யூட்டர்ன் அடிச்சிட்டேன். இந்த ஒரு யூட்டர்ன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒரே ஃபாஸ்ட்டு தான் கைஸ். கடைன்னு போனோம். நான் போகிறதுக்குள்ளே சூரியனே உதயமாயிடும் போல இருக்குது. 12 மணிக்கு முடிக்க வேண்டிய ஜாபை நான் கண்ணாம்படான்னு நான் ஒரு தவறான ஒரு ரூட்டு அதை எடுத்து மொத்தமாக மாற்றி விட்டேன். நமக்கு இதுவும் வருதா? ஓ ஷிட். பயங்கரமான அடி ஃப்ரண்ட் பம்பரில். என்ன ஹயர் பண்ணதுனால இந்த என்னுடைய முதலாளிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே ஒரு $100 நஷ்டம் பண்ணிட்டேன். இதில் ட்ரக்கு, இதுக்கப்புறம் நான் போட போகிற பெட்ரோல், இந்த செலவெல்லாம் சேர்த்தா எனக்கு வர 8000ல் பெருசாக எனக்கு பிடிச்சி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு டர்ன் வர நம்ம பெட்ரோல் போட எடுத்துக்கலாம். ஏன்னா வண்டியில் 64 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. 120 கிலோமீட்டர் போகுமே. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்புறம் ரிசர்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க போகிற வழியில். எதுக்கு? ஏன்னா இண்டிகேட்டரை போட்டுறேன். ஐயோ, இப்போ இது வேறு நான் எப்படி போகிறது பெட்ரோல் பங்க்குன்னு வேறு தெரியலையே. ஓகே, நான் இப்படி போனேன்னா அங்கே போயிடுவேன். ஓகே, இப்படி போகணும். ஓகே, பெட்ரோலில் போடுவோம். டீசல் ப்ரைஸ் வந்து $2, which is $2 2 பவுண்டு. 300 லிட்டர் டீசல் போட்டாச்சு. எனக்கு தூக்கம் வேறு இதில் வருதா? வெரி குட். எனக்கு தெரிஞ்சு சூரியனே பின்னாடி வர தொடங்கிடுச்சு. வெளிச்சமே வர தொடங்கிடுச்சு.
இது என்னது சைடில் ஒரு ரோடு தனியாக போகுது. பார்த்து உள்ளே போவோம். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன், இதில் தான் போயிடுச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பீம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வீல் தோ இந்த பீமில் தான் இருந்தால் தட்டிருப்பேன். டூ கியர்ஸாக போட்டு இந்த வண்டியை ட்ரக்கை ஸ்பீடு ஏற்றுறேன். இப்போ 8 10 163 கிலோமீட்ரு. வண்டி பொறுமையாக தான் அந்த ஸ்பீடை ஏறுது. ஃபைனலி இப்போ தான் ஸ்பீடு எடுத்தேன். பட் திருப்பி நான் ஸ்டாப் வரணும். பாருங்கள் சூரியனே வந்துருச்சு கைஸ். இன்ஜின் பிரேக் தான் போட்டு ஸ்பீடு கம் பண்ணுறேன். ஸோ வந்துட்டேன். இன்னும் 30 கிலோமீட்டருக்குள்ளே தான். நைட்டு முடிக்க வேண்டியதை விடிய காலைல விடிஞ்சு முடிக்கிறேன். மணி 5. முன்னாடியே நான் அந்த டர்னை ஒழுங்காக எடுத்திருந்தேன்னா அப்பயே இந்த மிஷின் முடிஞ்சிருக்கோம் கைஸ். லோடை இன்றைக்கி இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போயாச்சும் கரெக்டான எக்ஸிட் எடுக்கிறேன், இல்லைனா திருப்பி ஒரு சுற்ற போகிறேன். பகல் ஆயிடுச்சு. Finally.
இவ்வளோ பெரிய யூட்டானா இது? ஐ மீன் ரவுண்ட் அபவுட். ஓகே, நான் இப்படி தான் சொல்ல வந்திருப்பேன். இப்படி உள்ளே வந்து சிம்பிளாக முடிக்கிறத விட்டுட்டு நான் சுற்றினா பாருங்கள் ஒரு சுற்று. ஆக்சுவலி இது இப்படியே சுற்றிருக்கலாம். எதுக்கு? ஓ, டவுன் கீழே இருக்கு. இப்போ ஒரு சுற்றி வேற இறங்கணுமா? ஓகே ஓகே ஓகே, நான் சிங்கிள் லைன் ரோடுன்னு நினைக்கல கைஸ். இதை நான் 2-வே ரோடுன்னு நினச்சேன். பயோங் அப்படின்ற பேர் இங்கே வச்சுருக்காங்க. ஃபைனலி ஓ, ரயில்வே கிராசிங் அங்கே, அதனால் இப்படி ஒரு கட்டுப்பாடு. யப்பா, ஃபைனலி வந்துட்டாங்க. இந்த பயாங்க்கு என்னங்க இவ்வளோ சின்ன ரோடாக இருக்குது? இது என்ன? ஓ, இது தனி ஒரு இது போல் இருக்குங்க. வெறும் ஃபேக்ட்ரி மட்டும்தான் இருக்குது. குட்டி பெட்ரோல் பங்க்கு, சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி. ஓகே, இங்கே தான் நம்ம போனோம். ஓகே, இதை பார்க்கலாம் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம நேராக போய் விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் போன மாதிரி ஏதாவது டப்பான ஒரு எக்ஸிட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஈஸியாக முடிய வேண்டியதை இவ்வளோ தூரம் தள்ளி போய் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் சூரியனை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ காலை சூரியனே வந்துருச்சு. ஸோ மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரக் ஓட்டணும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பபாய்.